ஹலோ கைஸ், நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோல்டு வார் மாங்குவா சீரிஸோட எபிசோட் 8 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்லைன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 சாப்டர் போட்டிருப்போம். அந்த சாப்டர்லாம் பார்க்காதவங்க போய் முக்கியமாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்டோரியே புரியும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. இந்த எபிசோட்ல ஹீரோவும் நம்ம பிரதர் லீ வந்து அவருக்காக ஸ்னைப்பர் எடுத்து வாங்கிறதுக்காக வெளியே வந்திருக்கான். ஹீரோவும் கேட்கறான், என்ன பிரதர் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்காங்க போல. அது என்னன்னா ஃபேங், நீ நல்ல வேலையா அன்னைக்கு நீ ஒரு விஷயத்த சொன்னல, இந்த மாதிரி தேவையான சப்ளைஸை வாங்கிக்கோங்க, அப்பதான் உங்களால பின்னாடி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. இப்ப நடக்கிற விஷயமே பார்த்தா ரொம்ப நிலைமை மோசமாயிட்டு இருக்குடா சூழ்நிலையே. அதனாலதான் உஷாரா நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி என்னோட பாஸும் இந்த மாதிரி சப்ளைஸ் எல்லாம் வாங்க சொல்லிட்டாரு, நானும் வாங்கி வச்சுட்டேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னாச்சு, இன்னொரு கடுப்பு என்னால அதிக அளவுக்கு ஸ்டாக்கே வாங்க முடியல தெரியுமா. நானே வேற கடையில் தான் வாங்கினேன். நம்மளோட ஈஸ்ட் ஏரியால இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நைட்ல மொத்த கடையை சூறையாட்டு இருக்கிறானுங்க. எங்க போச்சுனே தெரியல. அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் மொத்தமா காலியா இருக்கு. வெறுப்பாவது தெரியுமா. அதெல்லாம் எந்த நான் ஒண்ணு நிறைய வாங்கி இருப்பேன். எதை கேட்டு இரவும் அதிர்ச்சி ஆகிறான். என்னது ஒரே நைட்ல சூப்பர் மார்க்கெட் எல்லாம் மொத்தமா காலி ஆயிடுச்சான். எப்படி என்னமோ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரதர்லயும் சரிடா ஃபேங்கு, நான் இந்த இடத்த விட்டு இப்ப கிளம்புறேன். ஏன்னா ரொம்ப பனி அதிகமாயிட்டே இருக்கு. நான் போயிட்டு இன்னும் ஹெவியான கிளாத் எல்லாம் போட்டாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே பார்த்து போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கதவு சாத்தேன். ஹீரோவும் யோசிக்கிறான், எப்படி ஒரே நாள்ல நான் போய் அந்த இடத்துல சப்ளைஸ் வாங்கின அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரே நைட்ல இருக்கிற மொத்த சப்ளைஸையும் யார் எடுத்திருப்பான், அது எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு அவன் யோசிக்க. இன்னொரு பக்கம் அவனுங்களோட மைண்ட்ல வேற விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஒருவேளை இப்படி இருக்குமா, இந்த காமிக்கையும் நாவல்ஸ்லயும் படிச்ச மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற மொத்த ஐட்டத்தையும் டிமென்ஷன் வேர்ல்டுக்குள்ள எத்து போட்டுக்கினாங்களா. ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருந்திருக்கும்பா. ஏன்னா அப்படி பண்ணாதானே ஒரே நைட்ல மொத்தத்தையும் எடுத்திருக்க முடியும். இதெல்லாம் நான் காமிக் நாவல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். அப்பனா எனக்கு தெரிஞ்சு அந்த சூப்பர் மார்க்கெட்ல காலி ஆனதுக்கான காரணமே அந்த இடத்துல யாரோ டிமென்ஷனல் எபிலிட்டியை பயன்படுத்திருக்காங்க. நான் இன்னமும் என்னோட பவர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோவா புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். என்னுடைய எபிலிட்டியை பயன்படுத்தி இப்ப கரண்ட்ல என்னால புரிஞ்சுக்க முடிய விஷயம் என்னன்னா, கிரீன் லைட் வச்சு எவல்யூஷனா வேற விதைகளை வந்து வளர வைக்க முடியும். அது ரெட் லைட் வந்து எதிர்மாறானது. பட் ஆனா அது ரெண்டுத்தையும் ஒன்னாக்கும் போது அந்த கறின்றது ஒரு விஷயம் ரொம்பவே பெருசாகிடுது. இப்போதைக்கு ஒவ்வொரு காய்கறியோட விதையும் கூடவே சின்ன ஒரு கறி பீஸையும் ஆட் பண்ணும்போது என்னால மிகப்பெரிய கறியை வந்து உருவாக்க முடியும். இதனால என்னால இன்னமும் நிறைய சாப்பாட்டை உருவாக்கி நல்லா வாழ முடியும். சரி வேணும்னா இந்த சோயா பீன்ஸையை நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், வேற எதனா இதை வச்சு பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு ஹீரோவோ பண்ணி பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல அது வெடிச்சு செதறுது. என்னடான்னு பார்த்தா இன்னொரு தடவை ஃபெயிலியர் ஆயிட்டுக்குது. இன்னைக்கு ஃபுல்லாவே சொதப்பலா போயிடுமா, என்னோட எபிலிட்டியை பத்தி கொஞ்சம் கூட கத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டுப்புல இருக்கேன். அதுக்கப்புறம் டைம் ஆக ஒரு வழியா எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய செடியை உருவாக்கிடுறான். அப்பாடியோ ரொம்ப டயர்ட் ஆகுது. இவ்வளவு மழை மாதிரி குவிஞ்சு வச்சுக்கிற சோயாபீன்ஸோட மீதி எல்லாம் இப்போ ஒண்ணுதான் சக்சஸ்ஃபுல் ஆகுதா. அப்புறமா இன்னமும் ட்ரை பண்ண 2-3 பண்ணி வச்சுட்டான். உண்மையிலே சொல்றேன், இந்த கிரீன் லைட் என்னோட எனர்ஜி வந்து ரொம்பவே எடுக்குதுப்பா. நான் ஒவ்வொரு முறையும் ஃபுட்டை வந்து மேக் பண்ணும்போது என்னோட எனர்ஜி வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுது. அப்படின்னா என்னுடைய எனர்ஜி வேவ் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு பயன்படுத்தும் போதுதான் அது சரியா ஒர்க் ஆகுது. ஆனா அதுக்கு மேல தாண்டும் போதுதான் அது ரொம்பவே ஃபெயில் ஆகுது. ஆனா ஃபெயிலியருக்கான அர்த்தம் அது தப்பு இல்லை, அது வேற மாதிரி போய் முடியுது. அப்போ இதுல முக்கியமான விஷயமே டைமிங் தான். என்னுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு ஒரு லெவல் இருக்கும் போது அந்த இடத்துல சரியா நான் நிக்க வச்சு பண்ணும்போது மட்டும்தான் அது எல்லாத்தையுமே என்னால முழுமையா வளர வைக்க முடியுது. பட் அதுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு பின்னாடியோ செய்யும் போது எல்லாமே ஃபெயிலியர்ல முடியுது. ஆனாலும் ஒரு நிமிஷம், இந்த மாடலை எங்கேயோ உலகத்துல பாத்துருக்கேனே. இப்பதான் ஆகுது. இது லைக் நம்ம ஆன்லைன் டான்சிங் கேம் மாதிரி இருக்குதே. அதுல ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு லிமிட் டைம் இருக்கும். அந்த டைமிங்குள்ள கரெக்டா அது முடிக்கணும். அந்த பிக்சட் டைம்ல கரெக்டா நம்ம முடிச்சா மட்டும்தான் கேம்ல நிலைச்சு நிற்க முடியும். அது மாதிரி இதுக்குன்னு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல வச்சுதான் என்னோட பவர்ஸை வந்து பூஸ்ட் அப் பண்ணி வெளிப்படுத்த முடியும். அப்பனா அப்படின்னு ஹீரோவும் அதை பயன்படுத்த அடுத்த நிமிஷமே பார்த்தா அந்த இடத்துல பர்ஃபெக்டான ஒரு செடியும் முளைச்சிடுது. ஹீரோக்கு ஒரே ஹாப்பி தான். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த கறி தான். மீட் வந்து உண்மையிலேயே வெஜிடபிளை காட்டிலும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குதுப்பா. அதை நான் என்னோட பவரை பயன்படுத்தி திரும்ப பண்ணும் பாரு, இது பிளாக் கலர்ல குழன்னு ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு. அப்ப முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கும் அதே மாதிரி ரெண்டுத்தையும் வச்சு இப்ப முன்னாடி பயன்படுத்தின அதே மெத்தடால அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல கரெக்டா வச்சு இந்த மீட்டையும் பர்ஃபெக்டா பண்ண முடியுத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரை பண்ண அது வெடிச்சு சதுருது. நான் மிஸ் பண்ணிட்டேன். திரும்பியும் ட்ரை பண்ணா மிஸ் பண்ணிட்டான். திரும்பியும் ட்ரை பண்ணா மிஸ் பண்ணிட்டான். இது மாதிரி முயற்சி பண்ணி இருக்க. ஏன் உயிர் எடுக்கிற வந்து தொலையா, இவ்வளவு நேரம் வந்துட்டு இப்படி பண்ற. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோவும் ஒரு அமைதியான நிலைக்கு வந்துட்டு பொறுமையா ஒவ்வொன்னா ஸ்டெப் அப் பண்றான். கிரிட்டிக்கல் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்டிவேட் பண்ண அடுத்த
அடுத்த நிமிஷமே பெரிய துண்டு கந்தியா வந்தது. வாவ், ஆனா இருந்தாலும் நான் சொங்கி போயிட்டேனே அப்படின்னு அவன் படுத்துக்க. ஃபைனலி என்னுடைய மெத்தட் ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டேன், இல்லைன்னா இன்னும் இருக்குது இப்படி சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில திரும்பியும் நியூஸ்ல அறிவிக்கிறாங்க, குட் மார்னிங். என்னைக்கும் வழக்கம் போல அந்த பனி புயலானது தொடர்ச்சியா பெஞ்சுன்னு வருது. என்னால தயவு செஞ்சு யாரும் வெளியே வராதீங்க. முக்கியமா உங்களுக்கான சப்ளைஸ் எல்லாம் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்சதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து சப்ளைஸையும் வாங்கிக்கோங்க. கேட்டு நீங்க வாங்கினா மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். இரவும் உள்ளுக்குள்ளேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா சொல்றேன், இந்த நிலைமை இன்னமும் நிக்காது. நீங்க நம்பிட்டு இருங்க. இப்படியே கவர்மெண்ட் என்னதான் பண்றான்னு பாக்குறேன். வீட்டுக்கே வந்து ரிசோர்ஸ் எல்லாம் பார்சல் பண்ணிட்டு போயிடுவீங்களா? பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, என்னடா திரும்பி குரூப்ல மீட்டிங் போட்டுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பாக்குறான். அந்த மீட்டிங்ல ஹீரோவை மொத்தம் எப்படியோ மக்களும், ஹே எல்லாரும் அந்த நியூஸை படிச்சிங்களா? சப்ளைஸ் எல்லாம் இப்போ கவர்மெண்டே நமக்கு வீட்டுக்கு வந்து தர மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணி இருக்கோம். அப்ப நம்ம அங்கிள்லையும், ஏ முட்டாளுங்களா எல்லாரும் அந்த நியூஸ் உண்மையில நம்புறீங்களா? இப்போதைக்கு தான் சொன்னது ஞாபகம் இருக்குதா இல்லையா? இப்போதைக்கு மட்டும்தான் சிச்சுவேஷன் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. நமக்கு எப்போ சப்போர்ட் கிடைச்சு நம்ம எப்போ திரும்பியும் ரியல் லைஃபுக்கு மாறுது. உண்மையிலே சொல்றேன், ஒரு சிங்கிள் டேங்கால கூட இந்த மாதிரியான பணியில ரிசோர்ஸ் எடுத்துக்கிட்டு வர முடியும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோட நண்பன் கூட ஒரு விஷயத்த சொல்றான், இந்த இடத்துல நான் சொல்றேன். அதாவது முக்காவாசியான ஆர்மடு வெஹிக்கிள் எல்லாமே டேங்க்ஸ் கூடவே ஹெவி வெப்பன்ஸ் கூட சரியா ஒர்க் ஆகலையாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கு. அப்படி இல்லை இந்த புயல் காரணமா மொத்த நாடுகள் கூட போருக்கான அறிவிப்பு கூட எப்போ வேணாலும் வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நம்ம மேலதான் இருக்கு அப்படின்னு இவர் சொல்றது கேட்டது எல்லா வாயை போல பார்த்துட்டு இருக்குங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹீரோவும் ஒரு வழி அவனோட பவர் மூலியமா எப்படியாச்சும் அந்த செடியை உருவாக்கிட்டான். அதாவது கண்ட்ரோல் பண்ற நிலையை கத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் சர்வே ஆக போறான்றது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.